முதலீடு செய்வோம், முன்னேறுவோம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்னென்னா, சிஇஎஸ்சி இவங்களுக்கு வந்து நூமா ரேட்டிங் கம்பெனி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இருக்கிற ப்ரைஸ்லேருந்து இவங்க இன்னொரு 20% அளவுக்கு அப்சைடு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. வாய்ப்பு இருக்குன்னா அதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் வேணும்ல. அதுக்கு என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கம்பெனிலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னென்னா 2027க்குள்ள இவங்க வந்து 1.2 ஜிகாவாட் அளவுக்கு இன்னும் வந்து ப்ரொடக்ஷன் வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னும், அப்புறம் 2029க்குள்ள ஒரு 3.2 ஜிகாவாட் அளவுக்கு வந்து அதிகப்படுத்தணும். அப்புறம் 2032க்குள்ள ஒரு 10 ஜிகாவாட் அளவுக்கு இவங்க எலக்ட்ரிக் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டார்கெட்டை இவங்க அச்சீவ் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்னா, அது வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. அச்சீவ் பண்ணுற டயத்தில் என்ன ஆகும்னா 2025 2030க்குள்ள பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸாகவே ஒரு 2800 கோடி அளவுக்கு வந்து இவங்க சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால நூமோ வந்து இவங்களுக்கு டார்கெட் ப்ரைஸ் வந்து ஒரு 20% போகுன்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 167 ரூபாயில் அதோட ப்ரைஸ் இருக்குது. 167 ரூபாயிலேருந்து இங்கே ஒரு 200 ரூபான்னு பார்க்குறப்ப ஒரு 15% அளவுக்கான ஒரு ஏற்றத்தை கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. 200ங்கிறது ஒரு நல்ல ரேஞ்ச் தான் பாருங்கள். ஒரு 184 85ன்றது ஒரு ரெஸ்டன்ஸாக இருக்குது. ஆனால் நூமோ வந்து இது ஒரு 200 ரூபீஸ் வரைக்கும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா தான் சொல்லியிருக்காங்க. எப்போவுமே ஒரு நல்ல நியூஸ் அப்புறம் ஏதாச்சும் ரேட்டிங் கம்பெனி உங்களுக்கு வந்து பைக்கால் கொடுத்தாங்கன்னா அந்த கம்பெனியோட ப்ரைஸ், அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ரிலையன்ஸோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1383 ரூபாயில் இருக்குது. இவங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு சின்னதாக ஒரு விஷயம் பண்ண போகிறாங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னா, தூத்துக்குடியில் சிப்காட்டில் இவங்க வந்து ஒரு 1156 கோடி அளவுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ண போகிறாங்க. ஒரு 60 ஏக்கர் பரப்பளவுலான்னு வச்சுக்கோங்களேன். இங்கே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஸ்நாக்ஸ், அதாவது குக்கீஸ் ஐட்டமான பிஸ்கட்டு, அப்புறம் ஸ்பைசஸ், அந்த நம்ம லேஸ் அந்த மாதிரி இருக்கிற அந்த மாதிரி காரமான ஐட்டங்கள், அப்புறம் வந்து கோதுமை மாவு யூஸ் பண்ணி, அப்புறம் எடிபிள் ஆயில், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இங்கே வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறதா ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான். ஆனால் இந்த பாசிட்டிவான நியூஸ் இன்னைக்கு வந்து இந்த ஷேரை வந்து மேல் நோக்கி ஏற்றி கொண்டு போகலை. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கேம்பா கோலா அப்படின்னு சொல்லி ஒரு கன்சூமர், அதாவது எஃப்எம்சிஜிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க வந்து இறங்கிட்டு இருக்காங்க. கேம்பா கோலா வந்து இவங்களோட ப்ராடக்ட்டு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய பொவாண்டோ அதை வந்து அக்யர் பண்ணுறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. பட் அந்த பேச்சுவார்த்தை வந்து அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகலை. ஒருவேளை முன்னாடி இந்த சக்ஸஸ் ஆயிருந்துச்சுன்னா ரிலையன்ஸ் ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருந்துருக்கும். பட் ஆகலை. ஆனால் இந்த ஒரு நியூஸ் வந்து இந்த ஷேரை வந்து மேலே ஏற்றி கொண்டு போகுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே நாம் வந்து நம்ம சேனலில் ஒரு 20 நாளைக்கு ஒரு முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். என்னென்னா, இது வந்து ஒரு 1700 ரூபா வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா மோதிலால் ஒஸ்வால் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பார்க்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு பாசிட்டிவான நியூஸ்கள் வந்து இந்த ஷேரை மேல் நோக்கி ஏற்றி கொண்டு போனுச்சுன்னா நம்ம கண்டிப்பாக நல்ல விஷயம் தானே. அடுத்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் எலக்ட்ரிக்கல்லேருந்து ஒரு இன்றைக்கி நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருந்துச்சு. காலையில் ஒரு 13% அளவுக்கான ஏற்றத்தை கொடுத்து மேலே ஒரு 640 வரைக்கும் இந்த போன ஷேரு கடைசியில் க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 590 ரூபா ரேஞ்சுக்குள்ள தான் க்ளோஸ் ஆகிருக்குது. எதனால் வந்து இந்த ஷேர் வந்து ஏற்றத்தை கொடுத்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து மார்ஃபி ரிச்சர்ட் பிராண்டு அதை வந்து அக்யூசேஷன் பண்ண போகிறது. அது வந்து ஒரு அயர்லாந்து பேஸ்டு கம்பெனி. கிட்டத்தட்ட இவங்க பார்த்தீங்கன்னா 90 வருஷம் ட்ராக் ரெக்கார்டு உள்ள ஒரு கம்பெனி. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 26 கண்ட்ரிஸ், அதாவது இந்தியா, நேபாள், பூட்டான், பங்களாதேஷ், மால்தீவ், ஸ்ரீலங்கா அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு 26 கண்ட்ரிஸ் வந்து இவங்களோட பிஸ்னஸ் இருக்குது. சரி, ஓகே, பிஸ்னஸ் இருக்குன்னு இவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிச்சனுக்கு தேவையான அப்ளையன்ஸ், கிச்சன் ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, அந்த பாத்திரங்கள், அந்த மாதிரி கிச்சன் ப்ராடக்ட்ஸு, அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சொல்யூஷன், அப்புறம் வந்து ஃப்ளோர், நம்ம தரைக்கு யூஸ் பண்ணுறல அந்த ஃப்ளோர் கேரில் உள்ள ரிலேட்டடான எல்லா ஐட்டம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ இவங்க வந்து இந்த அக்யூசேஷன் எவ்வளோக்கு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 146 crores, அதாவது 146 கோடிக்கு வந்து இந்த கம்பெனி வந்து இவங்க வந்து அக்யூர் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இது கூட ரிலேட்டடாக இன்னொரு நியூஸ் இருக்குது. என்னென்னா, பிஇஎல் ஷேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 2% அளவுக்கு ஒரு இறக்கத்தை கொடுத்துருந்துச்சு. எதனால் அது இறக்கத்தை கொடுத்துருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 20 வருடங்களாக இந்த மார்ஃபி ரிச்சர்ட் கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஇஎல் ஷேர் தான். இப்போ வந்து அதிலிருந்து இப்போ பஜாஜ் எலக்ட்ரிக்கல் கைமாறின ஒரு காரணத்தினால இன்னைக்கு பிஇஎல் ஷேருக்கு ஒரு 2% அடி. ஆனால் அதே மாதிரி அந்த 2% ஏற்றம் பஜாஜ் எலக்ட்ரிக்கலுக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே அடிக்கடி நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணுவோம்.
ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நியூஸும் ஒரு ஷேரோட நியூஸ் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஷேருக்கு வந்து ரிலேட்டடாக தான் இருக்கும். அதே மாதிரி நீ பிஇஎல் ஷேர் இறங்கின காரணம் பார்த்தீங்கன்னா பஜாஜ் எலக்ட்ரிக்கல் ஒரு ஏற்றத்தை கொடுத்ததும் ஒரு காரணம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பிஎஸ்சி ஷேர் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ருபீஸ் அளவுக்கு வரக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் அந்த ஷேர் அங்கேருந்து 2000லேருந்து ஒரு 2300 வரைக்கும் போச்சு. அப்போ சில நண்பர்கள் வந்து நமக்கு கேட்டிருந்தாங்க, என்ன ப்ரோ 2000லேருந்து மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சுன்னு. ஆனால் திரும்பவும் நம்ம எதிர்பார்த்த அதே ப்ரைஸுக்கு 2000 ருபீஸ் நோக்கி தான் அது வந்துகிட்டு இருக்குது. இது காரணம் என்னன்னா, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண காரணம் தான். வீக்லி எக்ஸ்பீரியை வந்து செபி வந்து க்ளோஸ் பண்ணிட்டு மந்த்லி எக்ஸ்பீரியை மட்டும் வச்சுக்கலாமா அப்படிங்கிறத முன்னாடி டிஸ்கஸ் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க. அந்த டைம்ல இருந்து இந்த ஷேர் வந்து இறக்கத்தை தான் கொடுத்துட்டு இருக்கு. ஏன்னா இவங்க வீக்லி எக்ஸ்பீரியை க்ளோஸ் பண்ணாங்கன்னா பிஎஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய கான்ட்ராக்ட்ஸ் வந்து வீக்லி எக்ஸ்பைரி ஆகிறப்ப அதுலேருந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்காது. இல்லாமல் மந்த்லி எக்ஸ்பைரின்றப்ப ப்ராஃபிட் வந்து கம்மியாகும். பிஎஸ்சிக்கும் கம்மியாகும், அதே மாதிரி இன்னொன்று ஏஞ்சல் ஒன்று அவங்களுக்கும் கம்மியாகும். இந்த 2 ஷேருமே பார்த்தீங்கன்னா ஒரு இறக்கத்தை தான் இன்னும் கொஞ்சம் நாளே கொடுக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஒரு 2000 ருபீஸ்க்கு வந்துச்சுன்னா அந்த டேட்ல நம்ம கன்சிடர் பண்ணுறதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டீல் செக்டருக்கு வந்த வாழ்க்கையை பற்றி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாளாக படுத்து புரண்டுக்கிட்டு இருந்த இந்த ஸ்டீல் செக்டர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் லைட்டாக எந்திரிச்சு நிற்க ஆரம்பிச்சுக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோடி பிரதமர் அவர்கள் வந்து சைனாக்கு போயிட்டு வந்தார். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 2-3 நாளாக ஒரு சில அப்டேட் வந்துச்சு. என்ன அப்டேட் வந்துச்சுன்னா, இனிமேல் வந்து சைனா வந்து ஸ்டீல் ப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மி பண்ண போகிறதாகவும், அதே மாதிரி ஃபாரின்லேருந்து இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணக்கூடிய ஸ்டீலுக்கு பார்த்தீங்கன்னா சேஃப் டியூட்டி அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா டேக்ஸ் வந்து போட போகிறதாங்க ஒரு தகவல் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி சொன்ன காரணத்தினால வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வந்து ஸ்டீல் வர்றது வந்து கொஞ்சம் கம்மியாயிடும். அப்போ நம்மளோட டொமஸ்டிக்ல இருக்கிறாங்களா ப்ரொடியூசர்ஸ், டாடா ஸ்டீல் ஆகட்டும், அப்புறம் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் ஆகட்டும், அப்புறம் சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம் இருக்காங்களா, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் வந்து ஒரு பூஸ்டப்பான நியூஸ். அந்த டைம்ல அது வந்து அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு 150 ரூபா ரேஞ்சில் வந்து டாடா ஸ்டீல் வந்து ட்ரேட் ஆகிட்டு 150லேருந்து 160 ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அப்புறம் இருக்கிற நியூஸ் வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி ஒரு 175 ருபீஸ் அந்த ரேஞ்சுக்கு வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இயர்லி பார்த்தீங்கன்னா FY26 பார்த்தீங்கன்னா ஸ்டீல் கன்சம்ஷன் வந்து இன்னும் ஒரு 10% அளவுக்கான ஏற்றத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டீல் கன்சம்ஷன் அதிகமாச்சுன்னா அந்த ஸ்டீலை ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனிகளுக்கு அது ஒரு நல்ல ஒரு லாபத்தை தான் கொடுக்கும். அப்போ அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அதனால் நண்பர்களே ஸ்டீல் செக்டரில் உள்ள ஸ்டாக்ஸில் வந்து ஒரு கண் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா என்டிபிசிலேருந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பவர் ஜென்ரேஷன் கம்பெனி. அதாவது கவர்மெண்ட் கம்பெனியாக இருந்தாலும் இவங்க தான் இந்தியாவிலே அளவுக்கு அதிகம் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறாங்க பவர் ஜென்ரேட் பண்ணுறதுல. செகண்ட் இடத்துல அதானி பவர் இருக்குது, அதானி ஸ்டாக்ஸ் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்டிபிசி தான் இருக்குது. இவங்க இதனால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து அளவுக்கு அதிகமாக வந்து கார்பனை வந்து எமிட் பண்ணுறாங்க. உலக அளவில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கார்பன் எமிஷன் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்தாலும் இந்தியா வந்து அதுல இருந்து 3rd பிளேஸில் இருக்குது. சைனா, இந்தியா அந்த மாதிரி வந்து எல்லாமே ஆசிய ரேஞ்சிலே தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மாதிரி இந்த CO2 கார்பன் டை ஆக்சைடு எமிஷனை குறைக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கோல்ல இருந்து கொஞ்சம் மாறி நியூக்ளியர் ரியாக்டர், அதாவது நியூக்ளியர் பவர் பிளான்ட் ரிலேட்டடாக பவர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு மாறி இருக்காங்க. இந்த ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் வந்து இன்னைக்கு ஏற்றத்தை கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஏற்றத்தை கொடுத்துருக்கா, எஸ், ஒரு 1% அளவுக்கு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. அது இல்லாமல் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கொஞ்சம் வாலி வளர்ச்சி நண்பர்களே. 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தாண்டி மேலேயே நல்லாவே வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 340 நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸான இடத்துல தான் இருக்குது. இந்த கட் பண்ணி ஒரு 350 தாண்டி மேலே போச்சுன்னா இதில் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குன்னு தான் பார்க்குறேன். பாருங்கள், ஒரு 320 அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டு, 345ன்றது வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸு பார்க்கலாம். ஒரு 350க்கு மேலே போச்சுன்னா இதில் வந்து நாம் கன்சிடர் பண்ணுறதை பற்றி நாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் நண்பர்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க இன்னொரு டார்கெட் வச்சுருக்காங்க என்டிபிசினா 2047க்குள்ளே ஒரு 100 ஜிகாவாட் அளவுக்கு வந்து நியூக்ளியர் பவர் ரியாக்டர் அளவே வந்து மின்சாரத்தை வந்து உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை வந்து இந்தியா லெவலில் வச்சுருக்கிறாங்க. அதுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக தான் இந்த நியூஸை நான் பார்க்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான நியூஸ் நண்பர்களே, என்னன்னா மோதிலால் ஓசல் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக் வந்து ஒரு 52% வந்து இப்போ இருக்கிற பிரச்சனை அப்சைடு போகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறதா தான் சொல்லியிருக்காங்க. அது என்ன ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக லிஸ்டான அது ஒரு ஸ்டாக் தான். என்ன ஸ்டாக்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ லோட்டஸ் டெவலப்பர், அதாவது ரியாலிட்டியில் இருக்கிறது, ரியல் எஸ்டேட் ரிலேட்டட் இருக்கக்கூடிய ஸ்டாக் இது வந்து இப்போ அவங்க வந்து மோதிலால் ஓசல் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எதனால் வந்து இந்த டார்கெட் அவங்க கொடுத்துருக்காங்கன்னா இப்போ ரீசெண்டாக அவங்க வந்து ஒரு 4 காட்டுறவங்களுக்கு நண்பர்களே,
ஒரு 4 ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறதாவும். அதாவது பாருங்க 4 ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாம ஒரு 5 ப்ராஜெக்ட் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 2000 கோடி அளவுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாம வந்து அப்கமிங் ப்ராஜெக்ட் வந்து ஒரு 7000 கோடி அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ROE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, இப்போ ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எக்விவலன்சி பார்த்தீங்கன்னா, ஒரு 26% அளவுக்கு இருக்கும்னு இருக்காங்க. அதாவது 20க்கு மேல இருந்துச்சுனாலே, அது வந்து ஒரு நல்ல ஒரு கம்பெனியா தான் நான் பார்ப்பேன். அப்படிங்கிறப்ப வந்து 26% இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு காரணத்தினால இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற பிரைஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பிரைஸ்ல இருக்குதுன்னா, ஒரு ரூ. 195 ரேஞ்சில் இருக்குது. இங்கேருந்து இது வந்து ஒரு ரூ. 282 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தான் மோத்திலால் ஓசால் சொல்லியிருக்காங்க. அதாவது 52% நண்பர்களே. அப்படிங்கிறப்ப இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக தான் நான் பார்க்குறேன். நண்பர்கள் வந்து இது கன்சிடர் பண்ணக்கூடிய அளவில் கன்சிடர் பண்ணக்கூடிய ரேஞ்சில் இருந்துச்சுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நியூஸ் பார்த்தீங்கன்னா கேன்ஸ் டெக்னாலஜிலேருந்து ஒரு நியூஸ் வந்துருக்குது. அதனால் இதுக்கு நல்ல நியூஸ், ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான் வந்திருக்குது. இதில் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 7454 இருக்குது. இன்னைக்கு ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா 3% வந்து ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஒரு ஷேருக்கு ரூ. 212 ஏறி இருக்கு. இதுக்கு மெயினான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கேன்ஸ் டெக்கை பற்றி நம்ம பேசிக்காக பார்த்தோம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்தியன் கம்பெனி, செமிகண்டக்டர் தயாரிக்கக்கூடிய ஒரு இந்தியன் கம்பெனி. செமிகண்டக்டரில் உள்ள ஒரு, ஏன்னா வருங்காலம் பார்த்தீங்கன்னா ஈவி தான். ஈவி வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஈவி வெஹிக்கிளுக்கு என்னென்ன பேட்டரி வேணும், கரண்ட் வேணும், அப்புறம் செமிகண்டக்டர் வேணும். இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்லாம் நம்ம நண்பர்கள் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா வருங்காலத்தில் வந்து உங்களுக்கு அது நல்ல ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். இப்போ இவங்ககிட்ட வந்த நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேன்ஸ் டெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் நாராயணசுவாமின்றவர் வந்து இவங்க வந்து MD மேனேஜிங் டைரக்டராக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு காரணத்தினால இந்த ஷேர் வந்து இன்னொரு ஏற்றத்தை கொடுத்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் வந்து IPOவில் வரும்போது பார்த்தீங்கன்னா ரூ. 587 தான் இருந்துச்சு. அங்கேருந்து இந்த ஷேர் இப்போ வந்து ரூ. 7450 கிட்டத்தட்ட ஒரு 12 மடங்கு ரிட்டர்னை கொடுத்துருக்க நண்பர்களே, ஜஸ்ட் ஒரு 4-5 வருஷத்துலேயே. அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய CFO வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் ஒரு 3-4 நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்களுடைய நியூ CEO வந்து நாங்கள் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு தகவலையும் கொடுத்துருக்காரு. MDA வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணதுக்கே ஒரு 3% வந்து இந்த ஸ்டாக் வந்து ஏற்றத்தை கொடுத்துருக்கு. இவங்க CEOவும் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்கன்னா அந்த டைமில் மறுபடியும் இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஏற்றத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணுறப்ப நம்ம இந்த நியூஸ் வந்து மறுபடியும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண நண்பர்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா அசோக் லேலாண்ட்லேருந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னென்னா கோல்ட்மேன் சாட்ச் இருக்குல்ல, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்களுடைய ரேட்டிங் வந்து கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. டவுன்கிரேட்னா நம்ம வந்து ரொம்ப பயந்துட வேண்டாம் நண்பர்களே. நம்ம ஏன்னா ஆல்ரெடி இந்த ஸ்டாக் வந்து நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டவுன்கிரேட்னா பையிலேருந்து நியூட்ரல் கொண்டு வந்துடும், நியூட்ரல் பண்ணியிருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 140 தான் சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்களோட இப்போட ப்ரைஸ் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா இதே அந்த 140 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறனால இது வந்து நமக்கு வந்து ஒரு நெகட்டிவான நியூஸ் இல்லை. இப்போ இது வந்து இந்த ஸ்டாக் வந்து பாசிட்டிவாக வந்து ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு எப்போ இருக்குன்னா, இன்னும் ஒரு ஜஸ்ட் ஒரு 4-5 நாள் மட்டும் வெயிட் பண்ணால் போதும் நண்பர்களே. அக்டோபர் 1லேருந்து இவங்களோட ஆட்டோ சேல்ஸ் வந்துடும். அந்த டைமில் வந்து இந்த ஸ்டாக் வந்து நல்ல சேல்ஸ் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். வந்துச்சுன்னா அந்த டைம்லேருந்து இந்த ஸ்டாக் வந்து மேலேக்கு வந்து ஏற்றத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ட்ரக்கு, அந்த பெரிய பெரிய கார்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து 28%-லேருந்து 18% குறைஞ்சிருக்கு. அப்படிங்கும்போது சில பாசிட்டிவ் நியூஸும் இதுக்கு நிறையா இருக்குது. பார்க்கலாம். ஒரு அக்டோபர் 1 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஸ்டாக் வந்து மேலே போகுமா இல்லை கீழே போகுமாங்கிறத அப்போ நம்மளால கெஸ் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா நாட்டாமை வந்து நியூஸில் இல்லாத நாள் வந்து ஒரு நாள் இருக்காது. இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உக்ரைன் வந்து ரஷ்யாட்ட இழந்த பகுதிகளை வந்து திரும்ப பெறும்னு எப்படி பெறும்? புத்தின் கையில் எடுத்து கொடுத்துருவாரா? நல்லா கொடுப்பாரு. எப்படின்னா அதை வந்து சண்டை போட்டு எங்களால் வந்து வாங்க முடியும் அப்படின்றாரு. இப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, இந்த உக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட், அந்த வார் வந்து சீக்கிரத்தில் முடியாது அப்படிங்கிறத தான் இவருடைய பேச்சிலேருந்து நமக்கு வந்து தெரிய வருது. செலன்ஸ்கி இதே தான் சொல்லியிருக்காரு. ரஷ்யாவுக்கு வந்து நாங்கள் இழந்த எங்களுடைய நாட்டு பகுதியிலேருந்து கண்டிப்பாக எக்காரணம் கொண்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னு என்ன பண்ணணும்? சண்டை பல வருஷம் வந்து நடக்கணும். ஆனால் அதை தாக்கு பிடிக்கிறால உக்ரைன்ட்ட வந்து பணமோ இல்லை வந்து ஃபோர்ஸோ இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அதுக்கு தான் ட்ரம்ப் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்கா, அப்புறம் அடுத்து ஐரோப்பிய நாடுகள் இருக்குல்ல, இங்கிலாந்து, பிரான்ஸு, ஃபின்லாண்டு, அந்த மாதிரி நாடுகள் இருக்குல்ல, நேட்டோவில் இருக்கிற நாடுகள் எல்லாமே சேர்ந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஃபண்டிங் பண்ணுவோம், அவங்களுக்கு வந்து ஆயுதங்கள் கொடுப்போம், அதை வச்சு நாங்கள் ரஷ்யாட்டிருந்து இழந்த பகுதியிலேருந்து திரும்ப பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நண்பர்களே, இந்த வார் வந்து சீக்கிரத்தில் முடிய போகிற மாதிரி தெரியல. இது எதை நோக்கி போக போகிறது? ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் காசா பிரச்சனை அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது. இப்போ இவங்க வேற ஒரு பக்கம்
பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு மிக முக்கியமான ஒரு நியூஸ் நண்பர்களே. என்னன்னா, யுஎஸோட ஃபெட் சேர்மன் மிஸ்டர் பவுல் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து நாங்கள் வந்து கட் பண்ணுறத வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய மீட்டிங்லேருந்து கட் பண்ணுவோமா அப்படிங்கிறது டவுட் தான் அப்படின்னு ஒரு நியூஸ் சொல்லியிருக்காரு. இது பார்த்து என்ன எதுக்காக இதை சொல்லியிருக்காருன்னா, அன்எம்ப்ளாய்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுக்கிட்டே இருக்காது, வேலையில்லா திண்டாட்டம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த ஒரு காரணத்தில் நாங்கள் வந்து இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணுறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து யோசனையாக இருக்குது. ஒருவேளை நாங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணி இன்ஃப்ளேஷன் மேலே ஏறிடுச்சுன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹோல்டு பண்ணி வச்சுருந்ததெல்லாம் வேஸ்ட் ஆயிரும். அதனால் வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய மீட்டிங்கில் நாங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணுறதை பற்றி யோசனை தான் பண்ணுவது, கட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஓவர்லோடு, அதாவது பார்த்தீங்கன்னா அவரோட வேல்யூஷன் வந்து ஹையாக இருக்குது அப்படிங்கிற ஒரு நியூஸை சொல்லியிருந்தாரு நேற்று அவருடைய மீட்டிங்கில். அவர் சொன்னதான் போச்சு. நேற்று ஒரே நாளில் நம்ம அவங்களுடைய நாஸ்டாக் வந்து 1% அளவுக்கு அடித்து ஒரு 220 பாயிண்ட் அளவுக்கு அடிச்சு கீழே இறக்கிட்டாங்க. அப்புறம் டோ ஜோன்ஸும் பார்த்தீங்கன்னா அது ஒரு 100 பாயிண்ட் அளவுக்கு வந்து 100% இல்லை 100 பாயிண்ட் அளவுக்கு கொஞ்சம் இறக்கத்தை கொடுத்துருந்துச்சு. அப்புறம் நண்பர்களே, இந்த வீடியோவில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு தகவலை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. முதலீடு செய்வோம், நாம் நிச்சயமாக முன்னேறுவோம் நண்பர்களே.